அப்ஸ்க்ரோல்டு ஆப்ல எப்படி வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்ஸ்க்ரோல்டு ஆப்னா என்னன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப இன்ஸ்டாகிராம் நம்ம வந்து யூஸ் பண்றோம்ல, அதே மாதிரி தான் இந்த அப்ஸ்க்ரோல்டு ஆப்பும். இதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கண்டென்ட் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிக்க முடியும், கண்டென்ட் எல்லாமே வந்து பார்க்க முடியும், ஸ்டோரி எல்லாமே போட முடியும். இந்த இன்ஸ்டாகிராம் எப்படி வந்து இருக்குதோ அது மாதிரி தான் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இந்த அப்ஸ்க்ரோல்டு ஆப்பும் வந்து இருக்கும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்றது, எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றது அப்படின்றதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் இப்போ வந்து பார்க்கலாம். அப்ஸ்க்ரோல்டு ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட நேமு, இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் டேட்டா பர்த் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் என்டர் பண்ணிட்டு கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க, பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுங்கள். மினிமம் பார்த்தீங்கன்னா 8 கேரக்டரில் வந்து இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்பர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் வந்து இருக்கணும், சிம்பிள் இந்த மாதிரி வந்து அதில் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அப்பர் கேஸ், அதாவது கேபிட்டல் லெட்ரு, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்ரு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண முடியும். இந்த கீழே இருக்கக்கூடிய எல்லா டிக்குமே பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் கலரில் வந்து ஆகணும். அண்ட் பாஸ்வேர்டு கிட்டேயும் பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் கலரில் வந்து வரணும். வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மெயில் அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து வெரிஃபிகேஷன் கோடு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஜிமெயில் ஆப்பில் அந்த மெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மெயில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அதில் வந்துருக்கக்கூடிய அந்த ஓடிபி பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து இந்த பாக்ஸில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே வெரிஃபை கிளிக் பண்ணிடுங்க. வெரிஃபை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து யூனிக்காக நீங்கள் வந்து ஹேண்டில் நேம் வந்து செட் பண்ணணும். இப்போ இதில் நீங்கள் செட் பண்ணுறது வந்து ஆல்ரெடி வந்து யாராச்சும் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து செட் பண்ண முடியாது. நீங்கள் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி இதில் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். செட் பண்ணிவிட்டு கீழே சைன் அப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போது இந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் எப்படி வந்து நம்ம பார்ப்போமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புமே வந்து இருக்கும். இதில் ஃபாலோயிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரையாச்சும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வரும். அதுக்கப்புறம் டிஸ்கவர் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ரேண்டமாக வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வரும், நீங்கள் அதெல்லாமே பார்த்துக்க முடியும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து டாபிக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வரிசையாக வந்து மியூசிக்கு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸு, பொலிட்டிக்ஸ் இந்த மாதிரி வந்து வரிசையாக நிறைய டாபிக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே அங்கே வந்து வரும், அதெல்லாமே நீங்கள் வந்து பார்க்க முடியும். அண்ட் சைட்லேயே ட்ரெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரெண்டிங்கான கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷோ ஆகும். அண்ட் கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கண்டென்ட் வந்து போஸ்ட் போட முடியும். டெக்ஸ்ட்டாகவும் நீங்கள் போடலாம், அண்ட் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸாக போடலாம், வீடியோவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் போஸ்ட் வந்து போட்டுக்க முடியும். அண்ட் பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அண்ட் மேலே சைடில் பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் யார் யார்கிட்ட மெசேஜ் பண்ணீங்களோ அதெல்லாமே அங்கே வந்து பார்த்துக்கலாம். மெசேஜ் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து மெசேஜ் வந்து பண்ணிக்கிற மாதிரி வந்துருக்கும். அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். உங்களோட ஹேண்டில் நேமு, உங்களோட நேமு, அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட் போட்டிருக்கிறது, அதுக்கப்புறம் ஃபாலோவிங்கு, ஃபாலோவர் கவுண்ட்டு, இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதெல்லாமே நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஆப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த ஆப்பும். அதில் இருக்கிற மாதிரி தான் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருக்கும். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே வந்து புரியும். அண்ட் அதுக்கப்புறம் இதுலேயுமே நீங்கள் ஸ்டோரிஸ் எல்லாமும் வந்து போட்டுக்க முடியும். மை ஸ்டோரிஸ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போட்டுக்க முடியும். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக இந்த அப்ஸ்க்ரோல்டு ஆப் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ப்ராசஸ். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.